கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 106 சங்கீதம், அதில் 2 வசனம். சங்கீதம் 106:2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இன்றைய தினம் தேவனை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். யார் பண்றீங்க, யாரெல்லாம் நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். தான் பாருங்க, அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? வல்லமையான செய்கைகளை சொல்லி பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அப்ப யார் பிரஸ்தாபப்படுத்துவாங்க? நன்மையால், தேவனுடைய நன்மையால் நிறைந்தவர்கள். நம்ம தேவனுடைய நமக்கு செய்த கிருபைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளே நம்ம பிரஸ்தாபப்படுத்துவோம், சொல்ல வேண்டும். உலகத்தார் நமக்கு செய்த நன்மைகளே நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க அப்படின்னு நிறைய காரியம் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் நம்மகிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. நமக்கு தேவ ஆலோசனை கேளுங்கன்றதோட முதல் நமக்கு வாயில் வர்றது என்னன்னா, அந்த ஆஃபீஸாங்க, அங்கே நமக்கு தெரிஞ்சவர் இருக்கார், அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், நீங்கள் அவரை போய் என் பேர் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தவங்க துதியை சொல்லுகிற நாம தேவனுடைய துதியை சொல்லி வருகிறோமா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அநேக நன்மைகள் நம்ம கிடைப்பது, அநேக ஜெபத்துக்கு பதில் வராம நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது என்னன்னா, தேவனுடைய துதியை நம்ம சொல்ல மறந்ததுனால தான். துதினா என்ன? யூதானா என்ன? துதி. அப்ப யுத்தத்துக்கு போகும்போதும் சரி, பாளையம் இறங்கும்போதும் சரி, பாளையத்துல இருந்து அவங்க வனாந்திரத்துல முன்னால போகும்போதும் சரி, யார் முன்னால போனா? யூதா ஜனம் தான் முன்னால போச்சு, துதிப்பவர்கள் தான் முன்னால போனாங்க. இன்னொரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா மகாபரிசுத்தலம், பரிசுத்தலம், அதுக்கடுத்து யார் இருக்கான்னா துதிப்பவர்கள் தான் இருக்காங்க. பரிசுத்தலத்துக்கு நமக்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இன்றைய தினத்துல நம்ம இருக்க பார்க்குறோம். அதுல ஆசாரியர்கள் முன்னால போதகர்கள் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து யார் நிற்கிறாங்கன்னா துதிக்கும் மக்கள் தான் நிற்கிறாங்க. கோயர் இருக்கு, சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயர் இருக்கு. அப்ப துதிப்பது தான் தேவனுக்கு மிகவும் பிரியமானது. அப்ப தேவன் நமக்கு செய்த காரியங்களை துதித்தலுடன் அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நான் என் மகனுக்கு, என் மகளுக்கு அநேக காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்தேனே, ஆனா அவங்க என்னை பதிலே சொல்லலையே, எனக்கு அவங்க நான் தேவனை நீர் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு நான் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரஸ்தாபப்படுத்துவதுன்னா என்னன்னா, நம்ம உலக மக்கள்கிட்ட போய் சொல்லுவது, நான் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தேன், கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக என்னை விடுவித்தார். இதே சங்கத்துல பார்க்கணும். நம்ம அதை நம்ம சொல்லுவதற்காக வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, நம்ம தேவனை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம உணர்கிறோமா? பிரஸ்தாபப்படுத்துவதுன்னு அதுதான். கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களே, நன்மையான ஈவுகளே, நன்மையான காரியங்களே நம்ம உலக மக்கள் முன்னால சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னை ஹார்ட் அட்டாக்லேருந்து விடுதலை செய்தார். என்னைய நான் நேரம் கிடைக்கிற இடமெல்லாம், எனக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நான் சொல்லுவேன். நான் 17 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்றைக்கு வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்றதில்லை. ஆனால் எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரம் எல்லாமே அதை சொல்லுவேன் நான். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? தேவன் செய்த நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கவில்லை. சுகமானவர்கள் 10 பேர், ஆனால் திரும்பி வந்தது ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் திரும்பி வந்தார். நம்ம அந்த ஒரு மனிதனாக இருக்கிறோமா? இல்லை தேவன் நன்மை பெற்றுக்கொண்டு அவங்க வழியில பார்த்து போன 9 பேராக இருக்கிறோமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ நாமத்தை துதியுடன் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த காரியங்களை ஒவ்வொன்றாக துதியுடன் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த வல்லமையான காரியங்களை நன்றியுடன் துதியுடன் நாங்கள் உலக மக்கள் மத்தியில் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்திலிருந்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்கள் அந்நேருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லுவோம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த முடிவிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மையான காரியங்களை அவர்கள் துதியுடன் உண்மையை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.